ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் திருச்சி பொண்ணு மீனா பேசுகிறேன். இப்போது நம்ம ஒரு சிம்பிளான குழம்பு, வீட்டில் காய்கறியே இல்லைனாலும் சிம்பிளாக ஒரு வெங்காயம் தக்காளி மட்டும் வச்சு ஒரு டேஸ்ட்டான குழம்பு செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ கடலெண்ணெய் நல்லா தாராளமாக ஊற்றிக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு எந்த எண்ணெய் உங்கள் வீட்டில் இருக்கோ அதை நீங்கள் ஊற்றிக்கோங்க. நான் கடலெண்ணெய் தான் சமைப்பேன், அதனால் கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லா தாராளமாக ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. கடுகு போட்டுட்டு அதில் கொஞ்சம் ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், கடுகு போட்டுட்டிங்களா? அடுத்து வெந்தயம் போட்டுக்கோங்க. இந்த வெயிலுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிட்டா உடம்புக்கு குளிர்ச்சி. சரிங்களா? ஓகே. இப்போது சின்ன வெங்காயமும் பூண்டும் நல்லா ஒரு கப்புக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் உரித்து, அதை இதில் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் அதிலோடய போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. எண்ணெய் பக்கத்தில் நீங்கள் சமைக்கும்போது கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோங்க சேஃப்டியாக. கரண்டி கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க, அப்போ தான் நம்ம மேலே எதுவும் தெளிக்காது. இதில் கொஞ்சோண்டு கல்லுப்பு போட்டுக்கோங்க, வெங்காயம் சீக்கிரமாக வணங்குறதுக்காக கல்லுப்பு போட்டுக்கலாம். ஓகே, கல்லுப்பு போட்டுட்டு கிண்டி விட்டுட்டு தக்காளி ஒரு 3 தக்காளி அரைச்சி மிக்ஸி ஜாரில் வச்சுருக்கோம். அதை நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? தக்காளி எப்போயுமே கட் பண்ணி போடாமல் இந்த மாதிரி குழம்புகளுக்கு அரைச்சி ஊற்றினோம்னா கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு நமக்கு கிடைக்கும் குழம்பு. அப்போ நல்லாயிருக்கும் சாப்பிட. தக்காளி ஊற்றிக்கோங்க, அரைச்சி ஊற்றிக்கோங்க, சாரி. அதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி டைமில் மஞ்சப்பொடி சேர்த்துக்கிட்டோம்னா குழம்பு நல்லா கலர்ஃபுல்லாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மிளகாத்தூள் மல்லித்தூள் போடும்போது போடாமல் இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி வணங்கும் போது போட்டோம்னா நமக்கு நல்ல கலராக இருக்கும். குழம்பு பார்க்குறதுக்கே சாப்பிடணும் போல் தோணும். அதனால் மஞ்சத்தூளை போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருங்க. ஓகேங்களா? ஓகே, கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா வணங்கிடுச்சு பார்த்திங்களா? நல்லா வணங்கி எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் இதில் என்ன பண்ணுறோன்னா ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறம் மல்லித்தூள் 2.5 ஸ்பூன் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்காக மல்லித்தூள் 2.5 ஸ்பூனுனா குழம்பு நமக்கு தண்ணியாக கிடைக்காம கொஞ்சம் கிரேவியை விட ஒரு ஸ்டெப் மேலே கிடைக்கும் நமக்கு. நல்லா சாப்பிட்றதுக்கு ஒரு கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா? அந்த மாதிரி வர்றதுக்காக தான் இப்படி 2.5 ஸ்பூன் போட்டுக்கிறோம். நல்லாயிருக்கும். சாப்பிட்டு செஞ்சு பாருங்கள். இதை சிம்மில் வச்சுக்கோங்க. அடுப்பை ஹையில் வச்சு கிண்டினீங்கன்னா உங்களுக்கு கரைஞ்சி போயிடும். அதனால் கிண்டி விட்டு ஒரு 2 நிமிஷம் அதே மாதிரி அந்த பச்சை ஸ்மெல்லு போகிறதுக்காக வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறம் புளி ஒரு நெல்லிக்காய் சைஸில் எடுத்து ஊற வச்சு கரைச்சி ஊற்றிக்கலாம். புளி ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம தக்காளி அரைச்சோம் பார்த்திங்களா? அந்த மிக்ஸி ஜார்லேயே ஒரு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை கழுவி ஊற்றிக்கலாம். அப்போ அதுக்கப்புறம் நமக்கு இதை நம்ம நல்லா கிண்டி விட்டு உப்பு காரம் புளிப்பு இது எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இந்த டைமில் இதை பார்த்துட்டு உங்களுக்கு தண்ணி புளிப்பு அதிகமாக இருந்தால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு போட்டுக்கோங்க. எது சேர்க்கணும் குறைக்கணும் அப்படின்னு நீங்களே இந்த இடத்துல நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஓகே, நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். எனக்கு புளிப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு, அதனால் நான் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டேன், அவ்வளோதான். ஓகே, என்னோட திருச்சி மீனா பொண்ணு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். சரிங்களா? இதுக்கு நீங்கள் அதிகமாக எதுவுமே இது பண்ண வேணாம். எந்த ஒரு தொட்டுக்காவும் நீங்கள் செய்ய வேணாம். ஒரு சின்னதாக சிம்பிளாக அப்பளம் பொரித்து சாப்பாடு பக்கத்தில் வெந்துட்டுருக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். குழந்தைங்க முதற்கொண்டு இன்னும் எக்ஸ்ட்ரா சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் திரிஞ்சு குழம்பு நல்லா கொதிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம கொத்தமல்லி தலையை கட் பண்ணி மேலே தூவி விட்டுக்கலாம். தூவி விட்டுட்டு இறக்கிற வேண்டியதான். அடுத்த 10 நிமிஷத்தில் விசில் அடங்கணுன்னா சாப்பாடு போட்டு சாப்பிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். என் பொண்ணுக்கு ஃபஸ்ட்டு சாப்பாடு போட்டு கொடுக்குறேன். எப்படி இருக்குன்னு என் பொண்ணு சொல்லும் பாருங்கள். என் பொண்ணுக்கு இந்த மாதிரி சமைச்சா தான் ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்காகவே நான் இதெல்லாம் செய்வேன் ஆசையாக.
இனியா சாப்பாடு எப்படி இருக்குது? தேங்க்யூ.